வெல்கம் டு பட்டன் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம், தர்மபுரி மாவட்டத்துல கரீம்பாய் பிரியாணி கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடையில அப்படி என்ன ஸ்பெஷல்னா, மதிய வேளையில சுட 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 மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி கொடுத்து அசைத்திட்டு இருக்காராம். இந்த லொகேஷன் கரெக்டா எங்க அமைஞ்சிருக்குன்னா, தர்மபுரி மாவட்டத்துல திருப்பத்தூர் மெயின் ரோட்ல பழைய மசூதிக்கு ஆப்போசிட்ல இந்த கடை வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோல ஃபுல்லா நீங்க என்ன பார்க்க போறீங்க, மட்டன் பிரியாணி எப்படி வைக்கிறாங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போலாமா? வாங்க. சிலிண்டர் ஆன் பண்ணுமா? இப்போ நம்ம என்ன பிரியாணி பண்ண போறோம்? மட்டன் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணலாமா? செய்யலாம். என்னையா பாய்? சூடாகணும். பட்டை லவங்கம் போடுறீங்க. இந்த பட்டை லவங்கம் கொஞ்சம் வெந்ததும் பாருங்க இந்த வெங்காயம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர்ல வெந்ததும் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு போடுறீங்க. இது பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 15 நிமிஷம் வேக வெந்தாதான் இந்த இஞ்சி பூண்டுடைய ஸ்மெல் இருக்கு இல்லையா, பச்சை ஸ்மெல்லாம் போனாதான் பிரியாணி டேஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து பாயில் ஆயிடும். பாயில் ஆகிறதுக்காக நீங்க இது தண்ணி ஊற்றி இஞ்சி பூண்டு போட்டீங்க. அடுத்தது தக்காளி, கொத்தமல்லி தலை, புதினா தலை இதெல்லாம் போட்டா ஒரு 20 மினிட்ஸ் வேகணும். அது வேகும்போது என்ன மெத்தட்ல வர்றது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து நம்ம மசால் வெந்தது ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகணும். தக்காளி எல்லாம் பாயில் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி கறி சுத்தமா கழுவிக்கணும். 20 நிமிஷம் மசால் பாயில் ஆனதும் இந்த கறி நான் போட போறேன். எப்படி இருக்கும் மசால்னு சொன்னீங்கன்னா, இங்க பாருங்க இந்த மாதிரி மசால் வெந்து ஒரு அரை மணி நேரத்துல இந்த மாதிரி ஆயிடும். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் வெந்து லிக்விட் மாதிரி ஆயிடும். வெங்காயம் போட்டா 20 மினிட்ஸ், தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு போட்டா அதுவும் 20 மினிட்ஸ், மினிமம் ஒரு 40 மினிட்ஸ் எங்களுக்கு மசால் பாயில் ஆகும். வேற எதுவும் கலக்கிறது இல்லையே. நம்ம இந்த மாதிரி மெத்தட் தான் நம்ம தரும். இதெல்லாம் வெந்தாதான் உங்களுக்கு ஒரு லிக்விட் மாதிரி வரும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? இப்போ அடுத்து நம்ம கறி போடும். பாருங்க நல்லா கறி கழுவிட்டேன். பாருங்க இது வெள்ளாட்டு கறி. இதுக்கப்புறம் 40 நிமிஷம் சூப்பரா கறி வந்தாதான் உங்க கறியில வந்து ஜூஸ் ஏறும். இந்த காரம், உப்பு இதெல்லாம் ஏறணும் இல்லையா, அதனால ரொம்ப இளம் குட்டியா போடக்கூடாது. ஓகே. ரொம்ப ஹார்டான கறி போடக்கூடாது. ஒரு மீடியமான கறி போட்டதான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த டேஸ்ட் வரும். இந்த போட்ட ஆயில், மசால் இதெல்லாம் பாயில் ஆகி ப்ரௌன் கலர்ல வெந்தாதான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த டேஸ்ட் இந்த மசால் ஃப்ளவர் தனியா உங்களுக்கு காமிக்கும். 30 மினிட்ஸ் வெந்ததுக்கு அப்புறம் கீழே இறக்கி வச்சுட்டு அரிசி வடிச்சு மேல வடிச்சு. ஆனா முழுக்க முழுக்க நம்ம வேற அடுப்புல தான் பண்றோம். ஆமா. பாய் அடிச்சு போட்டீங்க. இது எந்த ஸ்டேஜ்ல இருப்பீங்க? ஒரு 40% எடுத்துருவோம். இந்த அளவுக்கு தான். பக்கத்துல வாங்க காட்டு. எப்படி வந்து கடன் கொடுங்க, கையில போடுங்க. இந்த அளவுக்கு வெந்தா போதுமா? எப்படி இந்த கட்டா வருதே? ஆமா, போதும். அந்த அளவுக்கு வந்தா இப்ப ரைஸ் இந்த மாதிரி உடையணும். கரெக்டா? அவ்வளவுதான். அமரணும். ஒரு 40% அரிசி வெந்துட்டா அது தம் போடும்போது 60%. எவ்வளவு நேரம் தம் போடுவீங்க? ஒரு 30 மினிட்ஸ். இப்போ மட்டன் எப்படி நான் கீழே மசாலோட இறக்கி வச்சோம், அந்த மசால் மடி ஏற்றிட்டு அதுக்கு மேல ஆஃப் பாயில் ரைஸ் போடுறேன். ஓகே. ஆமா, மட்டன் போடும்போது ஆயில் விடுற மட்டனுடைய ஃபேட் இதெல்லாம் வந்து வெந்து மேல ஆடும். இந்த மாதிரி ஆயிடும். ஃபேட்டே வந்து இந்த மாதிரி ஆயிடும். ஃபேட், ஆயில் எல்லாம் மசாலா. இது வெறும் ரைஸ் சாப்பிட்டா டேஸ்ட் வராதுக்கோசரம் அதான் பிரியாணியோட எசன்ஸ் தான். இது மேலாவும் ஊத்திடுறீங்க. ஆமா, ஊத்தும்போது இந்த எசன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்க அடியில இருந்து அதே அந்த ஃப்ளவர் கிடைக்கிறதுக்கோசரம். ஓகே, புரியுது. இப்ப இந்த ஃப்ளவர் கிடைக்கிறதுக்கோசமே மேல இருந்து போட்டா அடியில இருக்கு அந்த ஃப்ளவர் வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா. ஓகே. இப்போ தண்ணி அளவு எப்படி வச்சிருக்கீங்க? பாருங்க, இந்த அரிசி எவ்வளவு இருக்குதோ அதே அளவுக்கு தான் தண்ணி போடும். ஏன்னா போடுறது வந்து 50% அரிசி வேகுது இல்லையா, மீதி 50% அதுல மசாலா இருக்க தண்ணி ஆட்டோமேட்டிக்கா அது இழுத்து. அது நீங்க பார்த்த மெத்தட் தான். ஓகே. இப்போ நெருப்பு போட்டா ஒரு 30 மினிட்ஸ் பிளெண்ட். சார் ஒரு 2 மினிட்ஸ் நீங்க லைன் வந்து அப்படியே நீங்க கட் பண்ணிட்டீங்க.
பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி ரெடியா? ரெடி ஆயிடுச்சு சார், வாங்க. மணக்க சூப்பரா பண்ணீங்க பாய். நம்ம டைமிங் என்ன பாய்? சார் ஷார்ப்பா 12 to 12:15 பிரியாணி ரெடியா இருக்கும். இந்த 2 பிளேட் சேர்ந்தாத ஒரு பிரியாணியா? பாருங்க, இது 2 சேர்ந்து தான் ஒரு பிரியாணி. தனியா இல்ல, மட்டன் ஃபுல்லா ஒரு ரைஸ் ஒரு ஃபுல்லா அடேங்க. கலந்து தான் ஒரு பிரியாணி. ஒரு பிளேட் ரைஸ், ஒரு பிளேட் வந்து மட்டன். நாம ரெடி பண்ணும்போது நான் காமிச்சேன். இந்த இஞ்சி பூண்டு தக்காளி இதெல்லாம் போட்டா ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். ஆமா. இதுதாங்க பேஸ்ட். அத மசாலா அதுலயே வந்துரும். ஆட் பண்ணா அந்த மசாலா வந்துரும். பாருங்க, இந்த மாதிரி மசாலா. இந்த மசாலா அப்படியே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. அப்படியே ஃப்ரெண்ட் வாங்க. அந்த மசாலா இந்த பிளைன் ரைஸ் இது ரெண்டு மிக்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு ஆவரேஜ் டேஸ்ட் கிடைக்கும். நாளைக்கு எவ்வளவு பிரியாணி செய்வீங்க? எவ்வளவு பேர் சாப்பிடுவாங்க? அதாவது ஒரு நாளைக்கு வந்து 35 கிலோ 30 கிலோ டெஃபினெட்லி 35 கிலோ. எங்க டார்கெட் வந்து 150 பேர். ஆர்டர்லாம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணா நீங்க பண்ணி கொடுத்துருவீங்க? தாராளமா. அங்க வந்து செய்ய முடியாது சார், இங்கே செஞ்சு நான் கொடுக்குறேன். ஃபைனலா வந்து பாய் வந்து பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டாரு. பிரியாணி செஞ்ச நிமிஷம் பாருங்க, கூட்டம் அப்படியே பின்னாடி தெரியுதா எவ்வளவு கூட்டம் பாருங்க. இன்னும் 5 நிமிஷம் தான் கீழே நிற்பாங்க. அந்த அளவுக்கு இந்த ஏரியாவில வந்து பிரியாணி அவ்வளவு டேஸ்டா இருக்குமா இந்த கடையில. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போறேன். டேஸ்ட் பண்ணலாமா? அப்படியே வாங்கினேன். நான் வாங்கினது மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணில வந்து பீஸ் மட்டும் பாருங்க. 1 2 3 4 5 6 7 கிட்டத்தட்ட 8 பீஸ் அளவு கொடுத்துருக்காரு. இன்னும் வந்து எவ்வளவு வேணா ரைஸ் வாங்கி சாப்பிடலாம். சரி, சாப்பிடலாமா? இங்க பாருங்க, புல்லட் ரைஸ் தான் டேஸ்ட் ஆகிக்கிறது சூப்பரா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ரைஸ் பாருங்க, பாருங்க எப்படி இருக்குண்ணா. அப்பா, நல்லா மசாலாவா இருக்கு, பயங்கரமா இருக்குல்ல. கறி எப்படி வந்திருக்கு மாட்டேங்காங்க. ஆஹா, சூடு செம்ம சூடு. பாருங்க, சரிதான் அழகா சரிதான். கறியோட ஃப்ளேவர் இருக்கு, அப்படி சரியான ஃப்ளேவருங்க. இந்த மட்டனோட ஃப்ளேவர் வந்து பயங்கரமா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. உப்பு கரெக்டா இருக்கு. கறியோட ஃப்ளேவர் வேற மாதிரி செம்ம டேஸ்ட். இங்க பாருங்க, நல்லி குட்டி நல்லி தெரியுங்க. பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஃப்ளேவர் ஆஹா, ஃபர்ஸ்ட் பைட்டு. பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து சூப்பரா இருக்கு. ஃபைனலா வந்து இது ஃபேட்டோட ஆயில் எல்லாமே இருந்துச்சு. லாஸ்டான மசாலா எடுத்து வச்சுட்டு ரைஸ் மேல ஊத்துனாங்களே, அதோட ஃப்ளேவர் வந்து ரைஸ்ல நல்லா இறங்கிருக்கு. சூப்பரா இருக்கு, டேஸ்ட் அருமையான டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க. உண்மையிலே வந்து ஒர்த்து. இவ்வளவு கூட்டம் வருதுன்னா எதுக்குன்னு இப்பதான் தெரியும். பிரியாணி வந்து உண்மையிலே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பிரியாணி வந்து வேற மாதிரி அதையோடு சேர்த்து அடடா, சூப்பரா அருமையான டேஸ்ட், நல்லா இருக்குங்க, செம்ம டேஸ்ட். ஃபைனலாக நான் வந்து பிரியாணி டேஸ்ட் பண்ணி பாருங்க. பிரியாணி வந்து சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களோட சொல்லிக்கிறேன். டாடா, பாய்.